ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்கூல்ஸ் இருந்தால் காலேஜஸ் இருக்காது, காலேஜஸ் இருந்தால் ஸ்கூல்ஸ் இருக்காது, ரெண்டுமே இருந்தால் ஒர்க்கிங் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப தூரம் போகணும். சரி, காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஒர்க்கிங் ஸ்பாட்ஸ் இது எல்லாம் இருக்க இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரேட்டு தொட முடியாத அளவுக்கு ஹையில் போய் உட்காந்துருக்கும். இந்த 3 விஷயங்களையும் மெயினாக கன்சிடர் பண்ணி நீங்கள் லேண்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ சைட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இங்கே காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஒர்க்கிங் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டேட் ஹைவேஸும் நம்ம சைட்ல தான் ஷார்ப்பா வெறும் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். நல்ல கமர்ஷியல் டெவலப்மெண்ட், நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்பாட்ஸ். இந்த லொகேஷன்ல 15 lakhல இருந்தே பிளாட்டுகள் நான் கொண்டு வந்திருக்கேன். கஸ்டமைசபிள் வீடாவும் கட்டி தராங்க. பாத்துடலாமா இந்த சைட்டை? வாங்க. அதுக்கு முன்னாடி ஓவரால் சென்னையில் நீங்க எங்க லேண்ட், வீடு, அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி போடுற புது ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருதுங்க. பக்கத்தில் புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, வீடுகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இங்க வீடுகளுக்கு மத்தியில் இந்த லேஅவுட் தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ஒரு பிராண்ட் நியூ லேஅவுட். ஃபேர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸோட அலோகா. மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச் சும்மா 20 அடி உயரமா கெத்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. கம்பீரமாவும் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஆர்ச் வித் 24/7 செக்யூரிட்டியோட ஃபுல்லி சரண்டட் பை காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வாலை சுற்றி அவுட்டர் சைட் ஃபுல்லாக வீடுங்க இருக்கு. உள்ள 30 அடி 24 அடி அகலமான தார் சாலை. முக்கியமாக உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க் ஏரியான்ட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டிக்கு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, ஜாக்கிங் ட்ராக், வாக்கிங் ட்ராக் இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்க யோகா மெடிடேஷன் சென்டர் இருக்கு, பார்க் ஏரியா இருக்கு. ஃபுல் ஃபிளெஜ்டு கம்யூனிட்டி அட் லோவஸ்ட் பட்ஜெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க உங்களுக்கு பிளாட்ஸை. இதை பாருங்க, நாம பசங்க விளையாடுறதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சைட்டுக்குள்ளவே அதோ பாருங்களேன், கிரிக்கெட் டர்ஃபுமே இருக்குங்க. டோட்டலா 102 பிளாட்ஸுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்டுகள் அவைலபிள். இந்த பிராண்ட் நியூ சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம படப்பையில, வண்டலூர் டு படப்பை ஆன் ஸ்டேட் ஹைவேஸ்ல ப்ராப்பரா நம்ம படப்பையில தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த பிராண்ட் நியூ சைட்டு. இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் மேல நிற்கிறோம், அதோ பஸ் நிற்குது பாருங்க, அதாங்க பஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி ஜஸ்ட் சும்மா இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஷார்ப்பா 1.2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்குள்ள நீங்க வந்துடலாங்க. ஸோ வர வழி நடுக்க வீடுகளை உங்களால பார்க்க முடியுங்க. வண்டலூர் டு படப்பை ஆன் ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ஷார்ப்பா 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். பஸ் ஸ்டாப்பும் அதே டிஸ்டன்ஸ் தான். 1.2 கிலோமீட்டர்ஸ்லாம் என்ன கேட்டிங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ். உங்கள் கன்வீனியன்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஏரியா நல்லா இருக்கு, நல்லா டெவலப் ஆகிட்டு வருது, நல்லா பூம் ஆகிட்டு வருது. இங்கே இந்த பட்ஜெட் பிளாட் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் படப்பையில் ஒரு பஞ்சமும் இல்லை. குடுவாஞ்சேரி மாதிரியே ஒரு நல்ல பூமிங் ஏரியா, நல்ல டெவலப் ஆகிட்டு வருது. ரியல் எஸ்டேட்லாம் நல்லா பீக்கில் இருக்குது. A2B, அடையார் ஆனந்த பவன், ஆலடிப்பட்டியான் அப்படின்ட்டு நிறைய பிராண்ட் ரெஸ்டாரண்ட்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸ்டார் ஹோட்டல்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஈவன் நிறைய மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸுமே படப்பை நோக்கி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சைட்டில் மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு போகிற வழி நடுக்க இருக்க வீடுகளை உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டு வருதுங்க. நியூ கன்ஸ்ட்ரக்ஷனே கிட்டத்தட்ட 20-30 நியூ கன்ஸ்ட்ரக்ஷனை என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளவே. சைட்டுக்குள்ளே பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஏங்க, இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டலாக 40 ஏக்கருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஏக்கர் மட்டும் எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் 1 அப்படின்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. டோட்டல் 102 பிளாட்டுகள். அதில் 70% ஆஃப் பிளாட் சோல்ட் அவுட். வெறும் 30% தான் ரிமைனிங் இருக்கு. அந்த 30% அடுத்த 1 or 2 monthsக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ அதனால இதுக்கப்புறம் 35 ஏக்கர்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஃபேஸ் 2, 3, 4, 5 அப்படின்னுட்டு. ஸோ இப்போ வாங்குறவங்க கண்டிப்பாக என்ன கேட்டால் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அடுத்தடுத்த ஃபேஸ் 2, 3, 4லாம் வரும்போது ஸ்கொயர் ஃபீட் 300லேருந்து 500 வரைக்கும் அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஃபேஸ் 1ல வாங்குறவங்க என்ன கேட்டிங்கன்னா ரேட் அப்ரிசியேஷன் நல்லா பெனிஃபிட்டாக பார்க்கலாங்க. இப்போவே பாருங்க 70+ பிளாட்ஸ் விகிதம் உள்ள ஆல்ரெடி சோல்ட் அவுட். சரிங்களா? ஸோ இந்த சைட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்கூல்ஸ். படப்பையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் மெயின் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல். நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 5 to 10 minutesல இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி ஸ்ரீநிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் இருக்குது, செம்மேரி ஸ்கூல் இருக்குது. இன்னும் நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோன்லேயே இன்னும் நிறைய இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ராசி காலேஜ் இருக்குது, தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு இந்துஸ்தானில் ஏரோநாட்டிக்கல் காலேஜ் கூட நம்ம படப்பையில் இருக்குங்க. அண்ட் PSB மெடிக்கல் காலேஜுமே படப்பை தானா உங்களுக்கு வருங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஃபேர்லேண்ட் ஹோம்ஸு. இந்த சைட்டு DTCP அண்ட் ரேர் அப்ரூவ்டு வேறு. எந்த பேங்க் வேணாலும் தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். லோன் எல்லாம் இவங்களே பண்ணி தருவாங்க. ஒர்க்கிங் ஸ்பாட்னா பக்கத்தில் இருக்கவே இருக்குது. ஒரகடமுங்க. ஒரகடத்தில் இல்லாத MNCஸே இல்லை. ராயல் என்ஃபீல்டு, நிசானு, யமஹா, அப்போலோ டயர்ஸு, டைம்லர் அப்படின்ட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் MNCஸ் இருக்குங்க. பல லட்சம் பேர் டெய்லி வந்துட்டு வேலை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ வண்டலூர் டு வாலாஜாபாத் ஸ்டேட் ஹைவேஸ் பிஸியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு இடம் முக்கியமான காரணம். ஆனால் நீங்கள் படப்பையிலே நீங்கள் வேண்டோ வீடோ வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பசங்களோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் முடிஞ்சு போச்சு ரெக்யர்மெண்ட், அவ்வளோதான். ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குங்க. இங்கே பிளாட் ரேட்டே வெறும் 2500 ரூபாய்க்கு இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரேட் அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி ஃபேஸுக்கும். அதனால்
கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. இங்க 15 லட்ச ரூபாயிலே பிளாட்டுகள் இருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தா வெறும் 15 லட்ச ரூபா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம வண்டலூர் டு வாலாஜா ஸ்டேட் ஹைவேஸ்ல ரூபி லேண்ட்மார்க், காசா கிராண்டு, ஹிரானந்தானி, அருண் எக்ஸலோ அப்படின்ட்டு பெரிய பெரிய பிராண்டோட பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுகளும் லே அவுட் ப்ராஜெக்ட்டுகளும் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போவுமே பில்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துல ரேட் அப்ரிசியேஷன் மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏரியா நல்லா இருக்குது. சைட் விசிட் வந்து பாருங்கள். சைட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் புக் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஃபேர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அவங்க நம்பர் தான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். ரேட்டு 2499 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்திங்கன்னா 15 lakh தான். உங்களுக்கு பேங்க் லோன் இவங்களே பண்ணி தராங்க. இல்லை சார் நான் பிளாட்டாக வேணா வீடாக கட்டி தரீங்களான்னா கஸ்டமைசபிள் வீடாவோ இவங்க கட்டி தராங்க. ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். படப்பை, ஓரகடம், வண்டலூர், மணிவாக்கம் இந்த ஜோனில் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Google GS.